நடத்தும் அம்மா. ஆண்டவர் ஆசி நிறைந்தவளே உந்தன் அடியினை தொடர்ந்திட உதவும் அம்மா. அருள் நிறைந்தவளே அன்னை மரியே அரவணைத்தே எம்மை நடத்தும் அம்மா. ஆண்டவர் ஆசி நிறைந்தவளே உந்தன் அடியினை தொடர்ந்திட உதவும் அம்மா. ஆகட்டும் என்று அர்ப்பணித்தாய், ஆவியின் அருளை நிரம்ப பெற்றாய். அஞ்சிய சீடரை ஒருங்கிணைத்தாய், அங்கு ஆவியின் வருகைக்காய் நீ ஜெபித்தாய். ஆகட்டும் என்று அர்ப்பணித்தாய், ஆவியின் அருளை நிரம்ப பெற்றாய். அஞ்சிய சீடரை ஒருங்கிணைத்தாய், அங்கு ஆவியின் வருகைக்காய் நீ ஜெபித்தாய். அன்றாட அல்லல்கள் தீர்த்து வைப்பாய், அன்றாட அல்லல்கள் தீர்த்து வைப்பாய். எங்கள் அம்மாவுன் ஆற்றலை எமக்களிப்பாய், எங்கள் அம்மாவுன் ஆற்றலை எமக்களிப்பாய். அருள் நிறைந்தவளே அன்னை மரியே அரவணைத்தே எம்மை நடத்தும் அம்மா. ஆண்டவர் ஆசி நிறைந்தவளே உந்தன் அடியினை தொடர்ந்திட உதவும் அம்மா. எலிசபெத்தை தேடி உதவச் சென்றாய், இயேசு தம் புதுமையை துவங்கச் செய்தாய். சொல்லாமல் ஓடி உதவி செய்தாய், அவர் சொல்வதெல்லாம் செய்ய எம்மை பணித்தாய். எலிசபெத்தை தேடி உதவச் சென்றாய், இயேசு தம் புதுமையை துவங்கச் செய்தாய். சொல்லாமல் ஓடி உதவி செய்தாய், அவர் சொல்வதெல்லாம் செய்ய எம்மை பணித்தாய். இறுதி வரை மகனை பின்தொடர்ந்தாய், இறுதி வரை மகனை பின்தொடர்ந்தாய். என்றும் உறுதியாய் நாங்கள் உம்மை தொடர்வோம், என்றும் உறுதியாய் நாங்கள் உம்மை தொடர்வோம். அருள் நிறைந்தவளே அன்னை மரியே அரவணைத்தே எம்மை நடத்தும் அம்மா. ஆண்டவர் ஆசி நிறைந்தவளே உந்தன் அடியினை தொடர்ந்திட உதவும் அம்மா. அருள் நிறைந்தவளே அன்னை மரியே அரவணைத்தே எம்மை நடத்தும் அம்மா. ஆண்டவர் ஆசி நிறைந்தவளே உந்தன் அடியினை தொடர்ந்திட உதவும் அம்மா. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க.
மே மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் யாக்கோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 9 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 1 - 12 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் ஜோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்துள்ளார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கின்றான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, இயேசு போதித்த ஒவ்வொரு முறையும் அவரை சுற்றியிருந்த மக்களின் தன்மைக்கு ஏற்ப அவரது போதனையின் தாக்கம் இருந்ததை நாம் நற்செய்தியில் பார்க்க முடிகின்றது. அவரை சுற்றி இருந்தவர்கள் சாதாரண பாமரர்களாக, பாவிகளாக, அதாவது அப்பாவிகளாக, ஏழை எளியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவரது போதனை புதுமையிலோ அல்லது மனமாற்றத்திலோ முடிந்தது. உதாரணம், மார்க்கு 1:21 முதல் 28 முடிய, மார்க்கு 2:1-5 முடிய. ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள் பரிசேயர்களாக, மறைநூல் அறிஞர்களாக இருந்தார்கள் என்றால் அவரது போதனை விவாதத்தில் முடிந்தது. மார்க் 2:6-11 முடிய, மார்க் 11:27-33 முடிய. இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் பார்க்கிறோம். இயேசு கற்பித்த போது சுற்றி இருந்த பரிசேயர் கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்ற கேள்வியை கேட்டனர். பரிசேயர் இந்த கேள்வியை கேட்டது இயேசுவின் பதிலை பெறுவதற்காக அல்ல, மாறாக அவரை சிக்க வைப்பதற்காகவே. எனவேதான் மார்க்கு நற்செய்தியாளர் பரிசேயர் மேற்கண்ட கேள்வியின் மூலம் இயேசுவை சோதித்தனர் என்று குறிப்பிடுகின்றார். பரிசேயர்கள் இந்த கேள்வியை கேட்டதனுடைய நோக்கம்,
இயேசு என்ன பதில் சொன்னாலும் அதை அவருக்கு எதிராக திருப்ப முடியும் என்பதால் தான். மணவிலக்கு சான்றிதழ் கொடுத்து கணவன் தன் மனைவியை விலக்கிவிடலாம் என்று இயேசு பதில் தந்தார் என்றால் அவரை பெண்களுக்கு எதிரானவராக, திருமண உறவுக்கு எதிரானவராக காட்ட முடியும். அதே வேளையில் கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையல்ல என்று பதில் தந்தார் என்றால் அவர் மோசேயின் சட்டத்தை மீறுகிறார் என்று அவருக்கு எதிராக மக்களை தூண்டி எழுப்ப முடியும். இப்படிப்பட்ட சிக்கலில் தான் பரிசேயர் இயேசுவை மாட்ட முயற்சித்தனர். ஆனால் இயேசுவை பொறுத்த அளவில் அவர் எதையுமே சிக்கலாக, பிரச்சனையாக பார்த்தது கிடையாது. அனைத்தையுமே வாய்ப்பாகத்தான் பார்த்தார். பரிசேயர்களது உள்நோக்கத்தை அவர் அறிந்திருந்தாலும் அவர்கள் கேட்ட கேள்வியை ஒரு வாய்ப்பாக பார்த்தார். அவர்களது கடின உள்ளத்தை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பாக, திருமண உறவின் மேன்மையை சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்பாக, மோசே கொடுத்த கட்டளைகளுக்கு பின்னே ஒளிந்திருக்கின்ற உண்மையான நோக்கத்தை தெளிவாக்குவதற்கான வாய்ப்பாக பார்த்தார். இதையே இன்றைய நற்செய்தியின் 2ஆம் பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு 2 செய்திகளை தருகின்றது. முதலாவதாக, ஒரு நபரை நாம் அணுகும் விதம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை விட நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்பதை பொறுத்ததே. ஒரே இயேசுவை சாதாரண மக்கள் பார்த்த விதம் வேறு, பரிசேயர்களும் தலைமை குருக்களும் பார்த்த விதம் வேறு. எனவே பிறர் சரியில்லை என்று நாம் முறையிடுவது அவர் அவ்வாறு இருக்கிறார் என்பதை விட நாம் அவரை பார்க்கின்ற விதத்தில் உள்ள குறைபாடாக கூட இருக்கலாம். காரணம், நாம் எந்த நபரை பார்த்து இவர் சரியில்லை என்று சொல்லுகின்றோமோ அதே நபரைத்தான் வேறொருவர் இவர் நல்லவர் என்று சொல்லுகின்றார். முதல் வாசகத்தில் புனித யாக்கோப்பு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் என்று சொல்லுகின்ற கருத்தை கூட மேற்கண்ட கருத்தோடு தொடர்புபடுத்தி நாம் பார்க்க முடியும். நமது பார்வையில் உள்ள குறைபாடுதான் முறையீட்டுக்கு காரணம் என்பதை உணர்ந்து பிறருக்கு எதிராக முறையிட வேண்டாம் என்று அவர் சொல்வதாக நாம் பொருள் கொள்ளலாம். கன்ஃபியூஷியஸ் ஒரு முறை இவ்வாறு சொன்னார்: நீ ஒரு நல்ல மனிதரை பார்த்தால் அவரை பின்பற்ற முயற்சி செய், மாறாக ஒரு கெட்ட மனிதரை பார்த்தால் உன்னையே பரிசோதித்து பார் என்று சொன்னார். இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கின்ற 2வது அழைப்பு, வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் வாய்ப்புகளின் வேறு வடிவமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. மழையில் நனைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது, ஐயோ மழையில் நனைய வேண்டியிருக்கின்றதே என்று புலம்புபவன் முட்டாள், ஆகா இன்றைக்கு நான் குளிக்க வேண்டியதில்லை என்று எண்ணுபவன் புத்திசாலி என்றார் ஒருவர். பார்வை மாற்றம் நம்மையும் உயர்த்தும், பிறரையும் உயர்த்தும், பிறரோடு உள்ள நம் உறவையும் உயர்த்தும். ஜெபம். இறைவா, வாழ்வை வளர்வதற்கான வாய்ப்புகளின் தொகுப்புகளாக பார்க்க வரம் தாரும். ஆமென். இறையன்பில் விளைந்தமே, மணவாழ்வில் துணையாக வரும் சொந்தமே, இறையன்பில் விளைந்தமே, மணவாழ்
மணவாழ்வு மண்ணில் நிறைவாகுமே. கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். காலம் உள்ளவரை உறவு மண்ணில் நிலைக்கட்டும். கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். காலம் உள்ளவரை உறவு மண்ணில் நிலைக்கட்டும். உளம் ரெண்டு உறவென்று உணர்கின்றதே. கரம் ரெண்டு மணவாழ்வில் இணைகின்றதே. உளம் ரெண்டு உறவென்று உணர்கின்றதே. கரம் ரெண்டு மணவாழ்வில் இணைகின்றதே. உடல் ரெண்டென உயிரொன்றென அருள் வாழ்வில் இணை சேர்ந்து வாழ்ச்சென்றனர். உடல் ரெண்டென உயிரொன்றென அருள் வாழ்வில் இணை சேர்ந்து வாழ்ச்சென்றனர். இறை சொன்ன திருவார்த்தை உயிரோடு சேரும் இனிமை வாழ்வாகும். கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். காலம் உள்ளவரை உறவு மண்ணில் நிலைக்கட்டும். கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். காலம் உள்ளவரை உறவு மண்ணில் நிலைக்கட்டும். இறைவார்த்தை மணவாழ்வின் நெறியாகவே. இறையாவி அருள் வாழ்வின் துணையாகவே. இறைவார்த்தை மணவாழ்வின் நெறியாகவே. இறையாவி அருள் வாழ்வின் துணையாகவே. இறையேசு தன் உடலாகவே திரு அவையை நேசித்த நிலை போலவே. இறையேசு தன் உடலாகவே திரு அவையை நேசித்த நிலை போலவே. இணையாக துணையாக மணமக்கள் வாழும் வாழ்வு சான்றாகும். கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். காலம் உள்ளவரை உறவு மண்ணில் நிலைக்கட்டும். கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். காலம் உள்ளவரை உறவு மண்ணில் நிலைக்கட்டும். இறையன்பில் விளைந்தமே மணவாழ்வில் துணையாக வரும் சொந்தமே. இறையன்பில் விளைந்தமே மணவாழ்வில் துணையாக வரும் சொந்தமே. ஒலிவத்தின் கன்றாக உறவெல்லாம் சூழ பொன்னோடு பொருள் பெற்று புகழுற்று வாழ இறையாசிர் மழையாகுமே. மணவாழ்வு மண்ணில் நிறைவாகுமே. கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். காலம் உள்ளவரை உறவு மண்ணில் நிலைக்கட்டும். கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும்